continuous time Fourier series CTFS of periodic signal can be represented as. So continuous time Fourier series அப்படிங்கிறது வந்து it is a mathematical tool that is used to analyze and represent periodic signals. So இந்த periodic signals வந்து பார்த்தீங்க அப்படின்னா it expresses as a sum of simpler sinusoid, அதாவது sine and cosine terms-ஆ நமக்கு வந்து சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிக்னல் ப்ராசஸிங், கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி எண்டில் வந்து இந்த கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் சீரீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் சீரீஸ் வந்து ஒரு பீரியாடிக் சிக்னலை வந்து எப்படி டீகம்போஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா சைன் அண்ட் கொசைன் டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி கொடுக்கும். இல்லை கம்ப்ளீட்டாக வந்து சைனோசாய்டலாகவே இருக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மட்டும் டிஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் சைன் அண்ட் கொசைன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. மற்ற ஆப்ஷனில் எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம், இம்பல்ஸ், யூனிட் ஸ்டெப் அப்படின்னு இருக்குது. எக்ஸ்போனென்ஷியலாக இருந்துச்சுன்னாலும் இதுலேயுமே நம்ம இன்னும் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் கொசைனாக தான் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக எந்த ஒரு பீரியாடிக் சிக்னலையுமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் கொசைனை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் சீரீஸோடைய மேத்தமெட்டிக்கல் டூல் ரெப்ரசன்டேஷனே. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் 1 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.